உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சிறைக்கு போறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. சிறைக்கான பாவங்க 8-12 தான். 4ஆம் அதிபதி பலம் குறைந்து, சந்திரன் கெட்டால் மதி கெட்டு யாருக்கா சண்டைக்கு போய் வம்பிழுத்து சிறைக்கு போயிடுவாங்க. 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா கவனமா இருக்கணும், பார்த்து பேசணும். இல்லைன்னா என்ன, 2ஆம் இடம் தான் பேச்சு. பாதகாதிபதி பார்க்குது, இவர் பேசின ரெக்கார்டிங் எடுத்துட்டு இப்போ தான் செல்போனில் வீடியோ எடுக்கிறாங்களே, அவங்க ரெக்கார்ட் ஆகி உள்ளே போயிட்டாரு. லக்னாதிபதி சம்மந்தப்பட்ட ஆள்மாறாட்டம் ஆயிரும். ஆள்மாறாட்டம் பண்ணி தேர்வு எழுதுவாங்க தெரியுமா, வட இந்தியாவிலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்திரிகை செய்திகள். 3-8 கிரிமினல் பாவம். 4ஆம் இடத்துடன் சம்மந்தப்படும் பொழுது கிரிமினல் லா படிக்கலாம். இப்போ ட்ரம்ப்னு ஒரு பேர் இருக்கு, இன்னைக்கு யூஎஸ்னுடைய பிரைம் மினிஸ்டர். அவருக்கான நட்சத்திரம் என்ன? அவிட்ட நட்சத்திரம். ஏன்னா அதை மத்தளம், மிருதங்கம், ட்ரம்ஸு எல்லாமே ஏதாவது இயக்கங்களில் சேர்ந்து டெய்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க இல்லையா, அந்த இயக்கங்களோட போங்க. காலைல கைது பண்ணி சேர்த்து விட்டுருவாங்களா இல்லையா? தோசை விளைகிற எப்படி மாசத்துக்கு ஒரு போராட்டம் போயிட்டு இருக்காரு. நாங்கள் செவ்வாய் வலுத்தாச்சுனாலே போராட்டங்கிற குணம் வந்திருந்தாயி. வாங்கக்கூடிய எல்லா சம்பளங்களுமே இந்த கடனை நோக்கியே போயிடுது, அந்த வறுமையை நோக்கியே போகுது. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமா பண்ணலாம்? உச்சிகால பூஜை பார்த்து அன்னதானம் சாப்பிட்றது சிறப்பு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்கறதுக்காக, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜோதிடர் பண்டித் விஜய் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. சில பேர் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா அந்த தப்பு பண்ணதையும் தாண்டி அந்த பழியும் அவங்க வாங்கி சில பேர் இந்த ஜெயிலுக்கு போற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அமையும் சார். அது எந்த காரணத்தினால அவங்களுக்கு அந்த அவப்பெயர் வருது? சிறைக்கு போறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. சிறைக்கான பாவங்க 8-12 தான். 8ஆம் இடமும் 12ஆம் இடம் தான். ஆனால் பாவகத்தில் 4ஆம் இடம் பலம் குறைந்து, 4ஆம் அதிபதி பலம் குறைந்து, சந்திரன் கெட்டால் மதி கெட்டு யாருக்கா சண்டைக்கு போய் வம்பிழுத்து சிறைக்கு போயிடுவாங்க. ஒரு ஜாத்தில் இருக்குது சார், 4 கூட கெட்டு கிடக்கான், திசையும் புத்தியும் வருது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 4ஆம் இடம் கெட்டு கிடக்கு, 12 வலுத்து கிடக்கு, உங்கள் ஜாதகப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் காரில் போய் ஒரு ஆளை போய் அடித்து, காரில் போய் மோதி, அந்த மோதல் அது இயற்கையாக நடந்துருச்சு. இவரும் ஒன்று விட்டு கொடுத்துருக்கணும், இல்லை அவரும் விட்டு கொடுத்துருக்கணும். காரை விட்டு 2 பேர் இறங்கி கைகளை பாயி பெரிய விறகட்டை எடுத்து அடிச்சு, சித்தூரில் விறகட்டையில் அடிச்சு, இப்போ இவர் உள்ளே இருக்காரு. புரியுது? சந்திரன் ஒரு ஜாத்தில் பலமாக இருக்கணும். சந்திரன் 4ஆம் இடங்கிறது மனசு. சந்திரன் மனோகாரகன்னு பேர். சந்திரன் தான் உங்களுக்கு மனோகாரகன்னு பேர், மதின்னு பேர். மதி கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? டெரர் ஆடுவாங்களா இல்லையா? அது ஜாத்தில் சந்திரனும் செவ்வாயும் கூடி இருக்கு. 4ஆம் இடம் பலம் குறைஞ்சு, 4 கூடயும் கெட்டு போய், சந்திரனும் கெட்டு போய், அதனுடைய திசையும் புக்தியும் வரும் பொழுது 12ஆம் அதிபதி சாரம் பெற்று அவருடைய திசையோ புக்தியோ அப்போ அந்த நிறைய நடக்குது. அப்போ நான் சொல்கிறேன், கவனமாக இருங்க சாருங்கிறேன். போய் ஜெயிலுக்கு போயிட்டார் உள்ள. அதே ஒருத்தர் 4ஆம் அதிபதி பலம் குறைந்து, சந்திரனும் பலம் குறைந்து, 2ஆம் அதிபதி நீசமாகி, சமுதாய பேரை சொல்லி திட்டி சிறைக்கு போனவர் உண்டு. சக ஜோதிடருடைய கூட பிறந்த தம்பி, சக ஜோதிடருடைய கூட பிறந்த தம்பி ஒரு சமுதாயத்தை சொல்லி திட்டிவிட்டாரு. சட்டம் தண்டிக்கு வேடிக்கை பார்க்குமா? சட்டத்தை மீறி எதுவுமே இல்லை. அவர் ஜாதத்தில் 4ஆம் இடம் கெட்டு கிடக்கு, செவ்வாய் பலமாக இருக்கு, செவ்வாய் டென்ஷனு, செவ்வாய் தான் டென்ஷனு போய் 2ஆம் இடம் நீசமாகி போச்சு. அப்போ 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா கவனமாக இருக்கணும், பார்த்து பேசணும். இல்லைன்னா என்ன, 2ஆம் இடம் தான் பேச்சு, 3ஆம் இடம் ரெக்கார்டு. 2 கெட்டு 3 ஸ்ட்ராங் ஆயிடுச்சுமா அவருக்கு. 3 கூட பலமாயிடுறா. பாதகாதிபதி பார்க்குது, இவர் பேசின ரெக்கார்டிங் எடுத்துட்டு இப்போ தான் செல்போனில் வீடியோ எடுக்கிறாங்களே. சாட்சி சொன்னவர் மாற்று சமூகம், 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாத சமூகம். அவங்க ரெக்கார்ட் ஆகி உள்ளே போயிட்டார். அவருக்கு 4 பலம் குறைஞ்சு, சந்திரனும் பலம் குறைஞ்சு, செவ்வாய் பலமாகி சந்திரனை பார்த்து, உடன் 2ஆம் அதிபதி சேர்ந்து, 3 கூடயும் பலமாகி
பாதகாதிபதி சாரம் பெற்று, பாதகாதிபதி முன் பின் தெரியாதவர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி சாட்சிக்கு போய் 2 சமுதாயத்துக்கு சம்மந்தமெல்லாம் விசாரிப்பாங்க சட்ட ரீதியாக. விசாரிச்சு அவர் சாட்சி சொல்லிட்டார், இவர் திட்டினது உண்மைங்கன்ட்டார். வேற ஏதோ பிரச்சனை, இவர் திட்டினது உண்மைன்னு. சட்டத்தை மீறி பேசணும்னா சிக்கலாகுமா இல்லையா? வர மீறி பேசணும் சிக்கலாகுமா ஆகாதா? அதில் போய் சிறைக்கு போயிருக்காரு. அதே மாதிரி 3ஆம் இடம் தான் கை. 6 8 சேர்க்க, 6 8 சேர்க்க. 6 8ங்கிறது கை கலப்புமா, 3 கையுமா, 6 8 கலகம் பண்ணுறதுமா, அடிக்கிறது, பஞ்சிங் பண்ணுறது. சரியா? அவர் ஜாதத்தில் சந்திரன் கெட்டு கிடக்கு, 4ஆம் இடமும் கெட்டு கிடக்கு, 4ஆம் இடமும் கெட்டு கிடக்கு. அவர் சிறைக்கு போயிருக்காரு கை கலப்பில். அவர் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா கூட சுக்கிரன் சம்மந்தப்பட்டு சினிமா துறையில் சண்டை போட்டிருக்காரு. ஏதோ காப்பியை சட்டையில் கொட்டிட்டான், சண்டை போட்டிருக்காரு. இந்த 4ஆம் இடம் யாருக்கெல்லாம் பலம் குறையுதோ, அதே 4ஆம் அதிபதி பலம் பெற்று சந்திரன் பலம் பெற்றால் சிறை தப்புவார்கள். 4ஆம் இடம் பலமாகி சந்திரன் பலமாயிருச்சு. ஒரு 6ஆம் இடம் 6 8ங்கிறது வழக்கு, ஒரு வழக்கு வந்துருச்சு. ஆனாலும் அவங்க அந்த வழக்கு நடந்தாலும் சிறைக்கு போக மாட்டாங்க. 4ம் பலமாகணும், சந்திரனும் பலமாகணும். தாராபலம் சந்திரபலங்கிறது முக்கியம். சந்திரன் தான் மனோகாரகன்மா. வழக்குகள் எத்தனையோ வழக்கு வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் அதிபதி பலம் குறைஞ்சு சந்திரன் பலம் குறைஞ்சு 3 8 சம்மந்தம் இருக்குது. 3 8 சம்மந்தம் இருக்குது. 3 எக்ஸாமு தேர்வு எழுதுறது, 3 சர்டிஃபிகேட்டு. போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா கொடுமா அரசாங்கம்? ஆள் மாறாட்டம் பண்ணுறதுமா? அதில் லக்னாதிபதி சம்மந்தப்பட்ட ஆள் மாறாட்டம் ஆயிரும். ஆள் மாறாட்டம் பண்ணி தேர்வு எழுதுவாங்க தெரியுமா? வட இந்தியாவிலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்திரிகை செய்திகள். சில மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்களில் ஆள் மாறாட்டம் பண்ணி எழுதுறாங்கன்னு. அதில் ஆள் மாறாட்டம், லக்கணம் சம்மந்தப்பட்ட ஆள் மாறாட்டம் ஆகும். பொதுவாக 3 8 தான் கிரிமினல் பாவகம். 3 8 கிரிமினல் பாவகம். 4ஆம் இடத்துடன் சம்மந்தப்படும் பொழுது கிரிமினல் லா படிக்கலாம். சரியா? 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டு அதில் PhD முடிக்கலாம். அதே 3 8 சம்மந்தப்பட்டு 5ஆம் இடம் தொடர்பு கொண்டா ஃபாரன்சிக்ஸ் படிக்கலாம். இந்த கைவிரல், இந்த தடயவியல் அது படிக்கலாம். திருவோணத்தோட சம்மந்தப்படணும், மேட்ரு உள்வாங்கிக்கிறணும். திருவோணத்தோட சம்மந்தப்படணும். திருவோணம் யூனிஃபார்ம் இல்லாத சர்வீஸ். அதில் தொடர்பு கொள்ளும் பொழுது ஃபாரன்சின்னு சொல்லுவாங்க. ஃபாரன்சி டிபார்ட்மெண்ட் சொல்லல் வழக்காரெலாம் வச்சுருப்பாங்க. அவங்க யூனிஃபார்மெலாம் அவங்களுக்கு இருக்காது. தடயவியல் அது வந்து காவல்துறையோட சேர்ந்தா எனக்கு கரெக்டாக தெரியலை. பட் ஆனால் அது தடயவியல் துறைன்னு ஒரு துறை இருக்கா இல்லையா? இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அதே 3 5 8 காம்பினேஷன் இருந்தால் சைபர் செக்யூரிட்டிக்கு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே 3 5 8 காம்பினேஷன் 4ஆம் அதிபதி தொடர்பு. மலேசியாவில் சைபர் ஜெயாவில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன். அங்கே செவ்வாய் தொடர்பு கொண்டதுனால செவ்வாய் ஜெயம். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் தாயி, 5 ஐடியா புத்தி தாயி, சரியா? 8 கிரிமினலுக்கான பாவகம் தாயி, 4ஆம் அதிபதி தொடர்பு கொள்றாரு தாயி ட்ரையாங்கிளில், 4 வீடு வசிப்பிடம் தாயி. அப்போ அவங்க வீடு சைபர் ஜெயாவில் இருக்கீங்களா? கரெக்டு சார், சைபர் ஜெயாங்கிறார். இது அப்படியே இது அஸ்ட்ராலஜிங்கிறது இது கற்பனை திறனும் நம்மளுடைய பிரயாணம் செய்த பகுதிகளுமே நம் கூட வரும். இப்போ நீங்கள் உதாரணமாக திப்பு சுல்தான் ஐயாவுடைய கதையை படிங்க. 3 நாளைக்கு அவர் உங்கள் மைண்டில் இருப்பார். 3 நாள் 4 நாளைக்கு அந்த அந்த ஆர்வம் தான். இப்போ சனி வளர்த்தா ஹிஸ்ட்ரி படிக்கணும், வரலாறு படித்தா உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். நான் ஹிஸ்ட்ரியில் நம்பர் 1 மார்க் வாங்குவேன், 100% மார்க் வாங்குவேன். மேக்ஸில் ஃபெயில் ஆயிடுவேன், எனக்கு புதன் வீக்கு. ஆனால் ஜோசி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதான் சோடு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இப்போ எனக்கு சனி பலம். எனக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும். பழமையான புக்ஸு, பொன்னியின் செல்வன், கடல் புறா, நிறைய வரலாறு படிப்பேன். நிறைய மேகசின், நியூஸு கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்சது நியூஸு. அதுதான் நம்மளை அப்டேட் பண்ணும். அதுதான் அப்டேட் பண்ணும். இப்போ பண்ருட்டியில் ஒரு விபத்து அப்படின்னா டக்குன்னு பண்ருட்டிக்கான கிரகம் என்ன, பண்ருட்டிக்கான நட்சத்திரம் என்ன, ஏன் விபத்து நடந்துச்சு, டிரான்சிட்டில் உள்ள என்ன கிரகம் பார்த்துச்சு, அதை வச்சு நான் கெஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ உதாரணமாக தோவாளைன்னு ஒரு பகுதி இருக்குது தென்காசி பகுதியில். தோவாளையில் விபத்து நடந்தால் டக்குன்னு நான் கன்னிராசிக்குள்ளே ஓடிடுவேன். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இன்னைக்கு டிரான்சிட்டில் எந்த கிரகம் தொடர்பில் இருக்குது, இது இருந்தால் தான் ஜோடம் சொல்ல முடியும். அதுக்காக நான் எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், அறிவாளி நான் சொல்லலை. எல்லாம் தெரிஞ்ச கடவுள் நான் இல்லை. எனக்கு தேடல், எனக்கு தேடினதை படிக்கிறேன், தோணுனதை சொல்கிறேன், அவ்வளோதான். எல்லாத்தையும் சொல்லிட்டா நம்ம கடவுள் ஆயிடுவோமா இல்லையா? அதுக்கு சத்தியமாக முடியாது. இப்போ ட்ரம்ப்னு ஒரு பேர் இருக்குது இன்னைக்கு யூஎஸ்னுடைய பிரைம் மினிஸ்டர். அவர்
அவருக்கான நட்சத்திரம் என்ன? அவிட்ட நட்சத்திரம். அவருக்கான நட்சத்திரம் என்ன? அவிட்ட நட்சத்திரம். ட்ரம்ப்புங்கிற பேருக்கான நட்சத்திரம் அவிட்டம். ஏன்னா அதை மத்தளம், மிருதங்கம், ட்ரம்ஸு எல்லாமே. ஸோ எடுக்கலாம். எனக்கு தோணுது அது. ஒருத்தருக்கு வேறு மாதிரி தோணும். எல்லாருக்காக நான் வாழ முடியாது இல்லையா? அப்போ ஒருத்தர் சிறைக்கு போகிறாருன்னா அதுக்கு என்ன காரகத்துவம் வேணும்னா 4ஆம் இடமும் சந்திரனும் தான் வேணும். இந்த 4ஆம் இடம் சந்திரனும் கெட்டு போச்சுன்னா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகி 4 வளர்த்துருச்சா சிக்கல். அதே 4ம் நல்லா இருக்குது, சந்திரனும் நல்லா இருக்குது, அவங்க ஜாதத்தில் 6, 8, 12 தொடர்பு இருந்தால் வழக்குண்டு, வழக்கில் வெற்றியும் உண்டு. ஒரு ஜாதத்தில் ரொம்ப வீக் ஆகி போச்சு, இதுக்கு பரிகாரம் கேட்குறாரு. நான் அவர் வரேன் சார், தசாபுத்தி இப்படி மோசமாக இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு. சார் நான் சிறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? சிறைக்கு போய்தான் ஆகணும், ஆனால் நான் சொல்கிற பிரகாரம் போங்க, நான் சொல்கிற பிரகாரம் போங்க, உங்களை ஒன்றும் தண்டிக்காது கரகம். என்ன சார் செய்ய? ஏதாவது இயக்கங்களில் சேர்ந்து டெய்லி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த இயக்கங்களோட போங்க. காலைல கைது பண்ணி சாயந்தரம் விட்டுருவாங்களா இல்லையா? காலைல கைது பண்ணி சாயந்தரம் விட்டுருவாங்களா இல்லையா? நிறைய போராட்ட குழுக்கள், நிறைய இயக்கங்கள் நிறைய இருக்குது, சமூக நீதி போராட்டங்கள் அது இதுன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்கங்களில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இயக்கத்தினுடைய பேர்லாம் சொல்லலை. டெய்லி போராடுறது, மக்கள் போராட்டம், மக்கள் குரல் கொடுக்கக்கூடியது, உங்களுக்குள்ள அந்த சிந்தனை இருக்கான்னு. கரெக்டு சார், எனக்கு அந்த சிந்தனை இருக்குது, அப்போ அந்த இயக்கத்தில் சேருங்க. அடிக்கடி மறியல் போராட்டம் நடக்கும், அங்கே போய் கலந்துக்கோங்க. காலைல கைது பண்ணி சாயந்தரம் விட்டுருவாங்க. தோசை விளைகிற எப்படி மாசத்துக்கு ஒரு போராட்டம் போயிட்டு இருக்காரு, மாசத்துக்கு ஒருக்கா. அவருக்குள்ள அந்த கொள்கையும் இருக்கு. நாங்கள் செவ்வாய் வலுத்தாச்சுனாலே போராடுங்கிற குணம் வந்துருந்தாயி. செவ்வாய் பலமானாலே சட்டம் பேசுவார்கள். செவ்வாய் பலமாயிருச்சுனாலே சட்டம் பேசிடுவாங்க. செவ்வாய் உங்களுக்கு வந்து போராட்டக்கூடிய குணம் இல்லையா இல்லையா? செவ்வாய் தான் போராளி குழுக்கள்னாலே செவ்வாய். கம்யூனிச சித்தாந்தம்னாலே செவ்வாய், கம்யூனிச சித்தாந்தம் அப்படின்னாலே செவ்வாய். ஸோ அந்த மாதிரி ஒரு போராட்ட குணம் கொண்ட சமூக சிந்தனையும் மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் ஏதாவது ஒரு இயக்கத்தில் சேருங்கன்னாரு. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது சார்னாரு. அந்த இயக்கத்தில் சேருங்க, ரெகுலராக போராடுங்க, போங்க. மக்கள் சிந்தனைக்காக உங்களுடைய சிறை சென்றது மாதிரி இருக்கட்டும். நீங்கள் சிறை சென்றவங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடமும் சந்திரனும் பலம் குறைஞ்சிருக்கும், 12ஆம் இடம் வளர்த்துருக்கும், அல்லது 12 பலகீனமாக இருக்கும். ஸோ அவருக்கு பரிகாரம் நான் என்ன சொன்னது, போராடக்கூடிய இயக்கத்தில் சேருங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுத்து சாயந்தரம் போன்றாங்க. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த நீங்கள் சிறைக்கு போன அனுபவம் வந்துடும், போங்க. அதுக்கப்புறம் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இதே வேலையாக இருக்கார். தசாபுத்தியும் முடிய போகுது அவருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. சந்திர தசை அவருக்கு நடக்குது, முடியவும் போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 முறை சிறைக்கு போயிருக்காரு. மாதம் ஒரு போராட்டத்துக்கு போனால். ஸோ அந்த தோஷத்தை போக்குறது அது. அல்லது தேசாந்தரம் போவது சிறப்பு, தேசாந்தரம் போகிறது சிறப்பு. இப்போ இருக்க எல்லாருமே கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய ஆசைகள் எல்லாருமே கடன் அடைக்கணும், வீட்டில் இருக்க வறுமைகள் குறையணும், அதே மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் சார். ஆனால் இந்த கடனாக இருக்கட்டும், இந்த வாங்கக்கூடிய எல்லா சம்பளங்களுமே இந்த கடனை நோக்கியே போயிடுது, அந்த வறுமையை நோக்கியே போகுது. நானுமே வாழ்க்கையில் பெருசாக முன்னுக்கு வர முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பரிகாரமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? இப்போ நீங்கள் கேட்குறது வந்து கடன், கஷ்டம், நோய், எதிரி எல்லாம் தீர்றதுக்கு ஒரே பரிகாரமாக கேட்குறீங்க. இதுக்கு நிறைய இருக்குது. ரொம்ப உண்மையிலே முடியலை, உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் சனிங்கிறது என்ன, கேதுங்கிறது, சனி தான் கஷ்டம், வறுமை, கேது கஷ்டம், செவ்வாய் போராட்டம், 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் பெற்று கூடையே வந்து 2 கூடையவரும் சம்மந்தப்படுறாரு. 2ஆம் இடம் தான் வருமானம், 2ஆம் இடம் தான் வருமானம், 2ஆம் இடம் தான் வருமானம், 6ஆம் இடம் கடன் கட்டுறது, 6ங்கிறது வறுமை, 8ங்கிறது வட்டி கட்டுறது, தெண்டம் கட்டுறது, 8ங்கிறது வட்டி கட்டுறது, தெண்டம் கட்டுறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் இயற்கையிலேயே கஷ்டம், போராட்டம். கேதுங்கிறது ரொம்ப தடை, கேதுங்கிறது ரொம்ப தடை. சனிங்கிறது என்ன, கேதுங்கிறது கோவணம், கேதுங்கிறது கோவணம், செவ்வாய்ங்கிறது போராட்டம். அப்போ சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, கோவணம் கட்டிட்டு எண்ணெயை தேய்ச்சிட்டு வெயிலில் நடப்பாங்க, இது பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி செய்யுங்க, போங்க. சனி செவ்வாய் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, கோவணம் கட்டிட்டு நடமாடுங்க, சன்லைட்டில் நில்லுங்க. இது எல்லாருக்கும் இப்போ சிட்டிக்குள்ளே செய்ய முடியாது, சிட்டிக்குள்ளே செய்ய முடியாது. இது வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, இல்லை இந்த ரூரல் பகுதி, இப்போ சின்ன சின்ன ஊர்களாக இருக்குது, சென்னை மாதிரி மாநகராட்சியில் செய்ய முடியாது, பெரிய மெட்ரோ சிட்டி.
இடம் இருந்தால் செய்யலாம். அவங்க வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் யாரும் பார்க்கலன்னா செய்யலாம். என்ன ஏஜ்ன்னு ஒன்று இருக்குது. வயசானவங்க செஞ்சால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. சின்ன வயசு ஆளுங்க மொட்டை மாடியில் கோவணத்தோன்னா பக்கத்தில் பிரச்சனை ஆயிரும். இது அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே இருந்தே கூட செய்யலாம். இது செய்யும் பொழுது அவங்களுடைய தோஷங்கள் விலகுகிறது. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஜித்து நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அபிஜித்து நேரங்கிறது 11 to 12 அந்த டைம். ஏதேனும் ஒரு கோயிலில் உச்சிகால பூஜை பார்த்து அன்னதானம் சாப்பிட்றது சிறப்பு. உச்சிகால பூஜை போய் பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்றது சிறப்பு. இதுவும் செய்யலாம். அல்லது பழைய வேஷ்டி இருக்கு இல்லையா, பழைய வேஷ்டி, அதாவது ஏற்கனவே உடுத்தின வேஷ்டி துவைச்சி காய போட்டுட்டு, வறுமை தீரலை அப்படின்னா துவைச்சி காய போட்டுட்டு 10 சென்டிமீட்டர் அகலம், 10 சென்டிமீட்டர் நீளம், 10 சென்டிமீட்டர் அகலம் ஸ்கொயராக அந்த வேஷ்டி துணியை கட் பண்ணி மொத்தம் 16 பீஸ் கட் பண்ணணும். 16 பீஸ் கட் பண்ணணும். பழைய வேஷ்டி துவைச்சி காய போட்டுட்டு அதை 8 சென்டிமீட்டர் அகலம், 10 சென்டிமீட்டர், 10க்கு 10 சென்டிமீட்டர், இன்ச்சு கிடையாது, சின்ன சைஸில் வரும், சின்ன குட்டி உண்டு. 10 சென்டிமீட்டர் நீளம், 10 சென்டிமீட்டர் அகலம் ஸ்கொயராக ஒரு 16 பீஸ் கட் பண்ணணும். கட் பண்ணி வச்சுக்கிறணும். அது போக ஒரு தேங்காய் உடைச்சி, தேங்காயை 2ஆக பிரித்து உள்ளே இருக்க ஈரத்தை தொடச்சி எடுத்துடணும். குடுமையெல்லாம் பிச்சு எடுத்துடணும். பச்சரிசி 2 கையளவு பச்சரிசி எடுத்து வச்சுக்கிறணும். சிகப்பு நூல் ஒரு நூல் கண்டு, டொயின் நூல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிகப்பு நூல் ஒரு பந்து எடுத்து வச்சுக்கிறணும். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 16 மிளகு 16 மிளகு 16 மிளகு ஒவ்வொரு துணியிலையும் வைக்கணும். ஒவ்வொரு துணிலையும் 16 மிளகு 16 மிளகு 16 மிளகு, அல்லது 48 மிளகு வைக்கலாம். 48 மிளகு எண்ணி வைக்கணும். வச்சுட்டு அந்த துணியை பிடிச்சி சிகப்பு நூலில் நல்லா கட்டிடணும். கோயிலில் எள்ளு பொட்டம் போடுறாங்கல்ல சனீஸ்வரனுக்கு, அது மாதிரி இது மிளகு பொட்டலம் போட்டுட்டு இந்த தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பஞ்சு நூல் திரி தான் அல்லது தாமரை நூல் போடலாம். சாரி, நூல் திரி தேவையில்லை. சாரி, எடுத்துட்டு சனிக்கிழமை ராகு கால வேளையில், ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேளையில், ஒன்று சனிக்கிழமை சூஸ் பண்ணணும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு கால வேளையில் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு ஃபஸ்ட்டு கீழே அரிசியை பரப்பி, ஏன்னா தேங்காய் நிற்கணும்ல, 2 தேங்காயை வச்சு அதில் உள்ள நல்லெண்ணெய், இந்த 8 16 வந்து 16 பொட்டலம் இருக்கும். இதில் 8 பொட்டலம், இதில் 8 பொட்டலம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி காலபைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தொடர்ந்து செய்யணும். இத்தனை வாரம் லிமிட்டேஷனே கிடையாது. உடனே எத்தனை வாரம் செய்ய, இத்தனை மணிக்கு செய்ய, நமக்கு ராகு காலமே சொல்லியாச்சு. தொடர்ந்து செய்து வர நிச்சயமாக என்னை பொறுத்தவரை 48 வாரம், என்னை பொறுத்தவரை 48 வாரம் தான். அதுக்கு மேலே பிரச்சனை இருக்காது. பிரச்சனை காணாமல் போயிடும். ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும். நிச்சயம். நான் படித்த ஜோதிட கலை மீது சத்தியம். நிச்சயம் ஒரு சான்ஸ் உண்டு. அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டு. அதுக்காக அம்பானி ஆவாங்கலாம் சொல்லலை நான். அவங்க லைஃப்பில் கஷ்டம் இருக்குது, கஷ்டத்தை ஏதாவது ஒரு வழி பறக்கும். வேலையே இல்லை, வறுமை, வேறு வழி இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கவங்க அதை செய்யணும். மற்ற யாரும் செய்யக்கூடாது. சும்மா எல்லாரும் நாங்கள் நார்மலாக நான் 10 லட்சம் பேங்க்கில் லோன் வச்சுருக்கேன்லாம் போய் செஞ்சாங்கன்னா சிக்கலாயிரும். வறுமை ஒழிய உண்மையிலே வறுமையில் இருப்பவர்கள் இதை செஞ்சுட்டு தினமும் ஏதேனும் ஒரு வேளையில் அந்த உச்சிகால பூஜை, அபிஜித்து நேரம்னு பேர், காலைல ஒரு 11:30 மணி, அந்த 11 to 12 தான் உச்சிகால பூஜைன்னு அதுக்கு பேர். அந்த பூஜை பார்த்துட்டு கோயிலில் அன்னதானம் சாப்பிடணும். அன்னதானம் அவங்க செய்யக்கூடாது, சாப்பிட மட்டும்தான். சும்மா சாதாரண கடன் இருக்கவங்க இதை செய்ய வேண்டாம். பெரிய லெவலில் தரித்திரியம். சீலை பேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேனில் தலையில் வைக்கிற பேன் இருக்குமா, உடம்புல வைக்கிற பேன் இருக்குமா? அதுக்கு பேர் சீலை பேன்னு பேர். இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரோமங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரோம கால்களில் அப்படியே ஒரு மச்ச மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். பிச்சு தான் எடுக்கணும். அது உடம்புல தலைக்கெல்லாம் போகாது, உடம்புல ஃபிசிக்கல் பாடியில் தான் இருக்கும். அப்படி ஒருவருக்கு இருந்து இதை சொல்லி நல்லா இருக்காரு. அவர் ஒரு கட்டட மேஸ்திரி. அவர் வேலையே இல்லை. நீங்கள் செய்யுங்க, இந்த ஊரில் இருக்காதீங்கன்னு. அவர் தருமபுரி மாவட்டத்தில் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தாரு. அந்த மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு அப்போ அவருக்கு நான் சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் இதை செய்யுங்க, இந்த ஊரை விட்டு போங்க, பெங்களூர் மாதிரியான ஒசூர் பெங்களூர் பகுதிக்கு போங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு இப்போ ஒரு 2 வருஷம் இருக்கும். போய் இப்போ அவர் சொந்தமாக வேலை எடுத்து செய்கிறார்.
இங்கே வருமானமே இல்லை, படிப்பு இல்லை, கட்டட வேலை தெரியும். இப்போ போய் பெங்களூர் அல்லது ஒசூர் போங்கன்னே இப்போ ஒசூர் பகுதியில் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட 50-60 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த ஊரில் இருக்காதீங்க, ஏன் போயிருங்கயான்னு. எங்கே போனாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நல்ல நிலைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் 2வது கூப்பிட்டு பார்க்கும்போது நல்ல நிலைக்கு வந்தீங்க, இனிமேல் அதை வேண்டாம், விட்டுருங்க, இனிமேல் செய்யாதீங்க. இது பயங்கரமான வேலை, அது பயங்கரமாக வேலை செய்யும். ஸோ இவங்களுக்கு கஷ்டம் தீர்றதுக்கு இது இந்த உச்சிகால பூஜையை பார்த்துட்டு கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றது யார் வேணாலும் அதை செய்யலாம். நம்மளுடைய ஆதன் மீடியா பார்த்துட்டு ஒரு வேலை வாய்ப்பே இல்லாமல், நான் ஏற்கனவே ஆதன் மீடியாவில் சொல்லியிருக்கேன், நான் அவருக்கு சொன்னதுக்கு பிறகு தான் நான் சொல்லியிருக்கேன். திருச்சியில் எம்பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்னு பேர் மிஸ்டர் ராஜு அவர் பேர். அவர் நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பிஹெச்இஎல் அங்கெல்லாம் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்யக்கூடியவர். அவர் தொழிலே இல்லை அவருக்கு, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வைக்கம் இருக்கு இல்லையா, வைக்கத்தில் மகாதேவன் கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் இருக்குது. அந்த கஷேத்திரத்தில் நைட்டு கோயில் நடை அடைக்கும் போது 4 வாசல் இருக்கும். இந்த 4 வாசலையும் ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு நம்பூதிரி விளக்கோடு வருவாங்க. கோயில் வாசல் நின்று யாராவது பசியோடு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாரெல்லாம் பசியோடு இருக்கான், நான் பசியோடு இருக்கேன்னு சொன்னால் கூட்டு போய் அந்த மடப்பள்ளியில் உட்கார வச்சு சாப்பாடு வைப்பாங்க. சாப்பிட வச்சு சாமியை தரிசனம் காட்டிட்டு கோயில் நடை அடைப்பாங்க. இன்றைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்குது, நாளான்னைக்கு உண்டு, என்றைக்கும் உண்டு, நேற்றும் உண்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி உண்டு. அது போய் சாப்பிட்டுவாங்க, ஐயா உங்கள் லைஃப் மாறும்னு சொல்லி அவர் சரியாகி இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சந்திராஷ்டமம் எனக்கு. அப்போ ஆசனூர் பகுதியில் உட்காந்து நான் ஜாதகம் பார்க்கும்போது அவருடைய ஜாதகம் திருப்பி வருது. எனக்கு தெரியாத நம்பர், நான் சேவ் பண்ணலை. ஐயா நீங்கள் சொல்லி எல்லாமே நல்லா இருக்கேன். இத்தனைக்கு அவர் கேரளாவை சார்ந்தவர். அப்படி ஒரு இருக்கான்னு கேட்குறாரு அவர். இருக்குது, நீங்கள் போங்க, நம்ம ஆதன்லேயே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தீராத கஷ்டம் தீர அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்டுவாங்க, இறைவனுடைய சாப்பாடு சாப்பிட்டுவாங்க, மாற்றம் உண்டுன்னு சொல்லி அவர் அன்னைக்கு குடும்பம், ஐயா ஒரு 300 பேர் நிற்கிறாங்க ஐயான்னு. இது யார் வேணாலும் செய்யலாம். மகாதேவன் கஷேத்திரம், வைக்கம் 7 மணி டைமில் அது போனோம்னா அந்த அன்னதானம் கொடுக்குறாங்க, சாப்பிட்லாம். தீராத கஷ்டம் தீர அடியனும் போய் சாப்பிட்ருக்கிறேன். அடியன் நான் நிறைய இடங்களில் அந்த உச்சிகால பூஜை பார்த்து சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். உச்சிகால பூஜை பார்த்துட்டு யார் ஒருவர் உணவருந்துகிறார்களோ, கோயிலுடைய பிரசாதம் சாப்பிடுகிறார்களோ, அவங்க ஜாதகம் தலைகீழாக மாற்றப்படும். இறைவன் நினைத்தால் எந்த கிரகத்தையும் எந்த சூழ்நிலையும் மாற்றம் செய்ய முடியும். நாள் எண் செய்யும், கோள் எண் செய்யும், நமச்சிவாயம் என்னுள் இருக்கையில்னு இது சித்தர்கள் தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை, நமக்கு தேவைகள் இருக்கிறது. அதனால் இறைமார்க்கம் தான் சிறப்பை தரும். இந்த பரிகாரம் அருமையாக வேலை செய்யும். சரியாம்மா? கண்டிப்பா சார். இப்போ நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களை தொடர்பு எப்படி கொள்றது அப்படிங்கிற கேள்வியுமே நம்மளோட மக்கள் மத்தியில் இருக்கும். ஸோ உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்ணுறது? எங்களை தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும். காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை மட்டுமே. மற்ற நேரங்களில் தொடர்பு கொள்ள வேண்டாம். ஏற்கனவே பார்த்த அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம், அதில் மெசேஜ் போட்டால் போதும். ஞாயிறு விடுமுறை, என்னை நேரில் சந்திக்க இயலாது. ஏனென்றால் ஏற்கனவே என்னை குத்தகைக்கு எடுத்து விட்டார்கள் மக்கள். அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், முன்னாடியே பணம் கட்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதனால தான் நான் யாரையும் நேரில் சந்திக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அதனால் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேரம் கூப்பிட்டால் சுவிட்ச் ஆஃப்னு தான் இருக்கும். காலைல 10 to 1 ஏற்கனவே ஸ்க்ரோலிங் கீழே பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கோம், அதை பார்த்து கால் பண்ணுங்கள். சரிங்கம்மா. நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக இன்னைக்கான நேரலையில் சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி ஐயா. நன்றிம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.